ஒரு சைடில் என்னென்னா ரஷ்யா உக்ரைன் போர், இன்னொரு சைடில் என்னென்னா இஸ்ரேல் பாலஸ்தீன போர், அதுக்கு அந்த பக்கம் ஆப்கானிஸ்தானில் நடந்த நிலநடுக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான்ப்பா அப்படி இடி ரைடு வராங்க. பிணக்குவியல் இருக்க வேண்டிய இடத்தில் பணக்குவியல் இருக்குது. 25 கிலோ 2.5 கிலோ தங்கம், நிறைய கட்டுக்கட்டாக பணம், 3 வாட்சுக்கு விலை 2.5 கோடின்னு சொல்கிறாங்க. ஒரு வாட்ச் பில்லுக்கு பிரச்சனை இன்னும் பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு. அதுக்கு மத்தியில் இப்படின்னு சொல்கிற பல செய்திகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போது இது தமிழ் விதை. இன்னும் நிறைய செய்திகளை கேட்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவினுடைய பென்டகனுடைய அடுத்த கட்ட முடிவு. நாங்கள் உக்ரைனுக்கு உதவி செய்யணுமா இல்லை இஸ்ரேலுக்கு உதவி செய்யணுமா, இதை இப்போ காங்கிரஸ் சபையில் கேட்க போகிறாங்க. இதில் எந்த பதில் வந்தாலும் அமெரிக்கா என்ன தான் சொல்லுவாங்க, இஸ்ரேலுக்கு தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் சபையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏன் அது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஃபேஸில் நிற்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஷட் டவுன் ஃபேஸுக்கு வந்துட்டாங்க. சடார்னு பார்த்தா அவங்களுடைய ஸ்பெண்டிங் பில்ஸை வந்து அவங்களால என்ன செய்ய முடியல, சரியாக அவங்களுடைய பட்ஜெட்டை வச்சு தீர்த்து ஒரு டேலி பண்ண முடியலை. அதனால் ஷட் டவுன் பண்ணலான்னு சொல்லி வரும்போது, இல்லை உக்ரைனுக்கு நம்ம உதவிகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த ஷட் டவுன் பில் வந்து வெளியில் வராங்க. ஒரு 45 நாள் கிரேஸ் பீரியட் கிடைக்குது. ஆனால் திடீர்னு பார்த்தா இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை, இஸ்ரேலுக்கு ஒரு $2 பில்லியன் அமெரிக்க டாலரை தாரோன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதத்திலேயே அமெரிக்கா இதனால் கடன் வாங்கின தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தா, ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு $500 பில்லியன் அமெரிக்க டாலர் வெவ்வேறு இடங்கள்லேருந்து கடன் வாங்கியிருக்காங்க. இல்லாட்டி அந்த அமெரிக்காவினுடைய கடன் தொகையில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக இப்போ எவ்வளோ ஆயிருக்கு அமெரிக்காவினுடைய கடன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 33,543 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான கடன் இருக்குது. அப்போ இந்த கடனை அமெரிக்கா எப்படி செய்ய போகுது, இதுலேருந்து எப்படி அடுத்த நாடுகளுக்கு உதவி செய்வது அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்கஷனே ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் அமெரிக்காவினுடைய அந்த ஸ்பீக்கர் தான், அவரை தூக்கிட்டாங்கல்ல, மெக்கர்த்தி அவர்களை தூக்கிட்டாங்க. அப்போ தூக்கின பிறகு இப்போ அடுத்த ஸ்பீக்கர் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த லா மேக்கர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி வரக்கூடிய ஸ்பீக்கருக்காக நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் ஒன்றா ஐக்கியமாக இருக்கணும்ப்பா, சண்டை போடக்கூடாது, அவர் என்ன சொல்கிறாரோ இல்லை நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அவர் கேட்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய ஒத்துழைப்புக்கான அந்த கோரிக்கையை கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ், இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது பெரிய அளவில் எந்தெந்த நாடுகள் இப்போ ஹமாஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரும் பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கிற நேரத்தில், எப்படியாவது அங்கே சிக்கி இருக்கக்கூடிய மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு ஸ்பெஷல் டீமை அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி கனடா அறிவிச்சிருக்காங்க 3 பேர் இறந்துருப்பாங்க, நம்ம நாட்டை சார்ந்த 3 பேர் இறந்துருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் ஹாஸ்டேஜஸாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ மீதம் இருக்கும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கனடியர்களை நம்ம பாதுகாப்பதற்காக நம்ம என்ன செய்வோம், இந்த வீக்கெண்டில் நம்முடைய ஃப்ளைட்டை அனுப்பி வைப்போம். அதற்கான பேச்சுவார்த்தை கூட நாங்கள் இஸ்ரேல் முடிச்சிட்டோம். ஸோ வீக்கெண்டில் நம்முடைய மக்களை கொண்டு வருவதற்கான அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடுவோம். அங்கே இருக்கக்கூடிய கனடியர்களை பத்திரமா இருக்க சொல்லி நம்ம கோரிக்கை வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் கனடாவிலிருந்து இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளும் கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. சீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன இந்த போர் அப்படிங்கிறதுல சீக்கிரமாக ஒரு முடிவு வர வேண்டும், சீஸ் ஃபயரை கொண்டு வந்துருங்கப்பா அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. புட்டின் அவர்கள் தான் ரொம்ப எக்ஸாக்டாக இந்த வார் ஏன் நடக்குது, அது எப்படி திசை திரும்பி போகிறது அப்படிங்கிறது எல்லாமே சொன்னார். முதல் விஷயம் அவர் சொன்னது என்னன்னா, இந்த வார் அப்படிங்கிறது ஒரு ரிலீஜியஸ் வாராக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ புட்டின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மிடில் ஈஸ்டினுடைய அந்த பாலிசி, அமெரிக்காவினுடைய பாலிசி என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அவங்க புதுசாக இந்த மிடில் ஈஸ்ட்னா என்ன, அதுக்கு பற்றி மீதம் இருக்கும் நாடுகள் என்ன நினைக்கிறாங்க, அமெரிக்கா பிற நாடுகளுடைய இறையாண்மை எப்படி மதிக்கிறது, அதை புதுசாக அவங்க என்ன செய்யணும், பாலிசியை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. இதெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்யலாம், அமெரிக்காவால் அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். இல்லைனா அமெரிக்காவினுடைய வல்லரசு பதவி அப்படிங்கிறது சீக்கிரமாக பறிபோகிவிடும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முழுக்க காரணம் அமெரிக்கா தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் இன்றைக்கும் பெரிய ஒரு நிலநடுக்கம், பாவம்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. 2000க்கும் அதிகமான நபர்கள் இறந்துட்டாங்க. அப்படி இறந்தது மட்டும் இல்லாமல் அங்கே தேவையான உதவிகள் எதுவும் அதிகமாக கிடைக்கல. இப்போ அதே இடத்துல 6 ரிக்டர் அளவுகோலுக்கு மேலே மறுபடியும் ஒரு நிலநடுக்கம் வந்ததாகவும், ஆனால் இதனால் உயிர் சேதங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற தகவலை இன்னும் ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் வெளியில் விடவில்லை. தாலிபன்கள், ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும்ல தாலிபன்கள். அப்போ தாலிபன்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு எங்களால் ஹமாஸுக்கு உதவி செய்ய முடியாது, ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஆப்கானிஸ்தானை பில்ட் பண்ணி வந்துட்டுருக்கோம், அதுலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இதில் புதுசாக ஒரு பிரச்சனையை நாங்கள் என்ன செய்ய விரும்பலை, கிரியேட் பண்ண விரும்பலை, அதனால் இப்போதைக்கு எங்களால் ஹமாஸ் இயக்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. இந்த யுத்தத்தில் தாலிபன்கள் கொஞ்சம் சேஃபாக ஒதுங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிறைய அரபுலக நாடுகள் வரும்போது பாலஸ்தீனத்துக்கு எதிராகவும் சில அரபுலக நாடுகள் வருகிறார்கள். ஒன்று யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இரண்டாவதாக இருக்கக்கூடிய நாடு பஹ்ரைன் தான்.
ஜோர்டன் முழுக்க முழுக்க நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் ட்விட்டரில் வந்து பதிவு போடவும், அதற்கு துருக்கியை சார்ந்தவர்கள் எதிர்கருத்து சொல்லவும், ஈரானுடைய முக்கியமான தலைவர் ட்விட்டரில் வந்து பதிவு போடவும், அதற்கு இஸ்ரேலை சார்ந்தவர்கள் எதிர்கருத்து போடுவதும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் இது ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ புதுசாக ஒரு எமர்ஜென்சி கவர்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க இஸ்ரேல். ஏன்னா இந்த எமர்ஜென்சி கவர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதிர்க்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நெத்தன்யாகு அவர்களும் சேர்ந்து இந்த எமர்ஜென்சி கவர்மெண்ட் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சவுதி அரேபியாவும் சீனாவும் ஒன்றிணைந்து கடற்படை ஒத்திகை அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒத்திகையாக இது பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஆல்ரெடி சவுதி அரேபியா அமெரிக்கா விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு இருக்கும்போது யார் கூட இணைய வேண்டியதாக இருக்கும்? சீனா கூட இணைய வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த ஒரு ட்ரில் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் மிடில் ஈஸ்ட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது எதுக்குப்பா இப்படி ஒரு மேனுவரிங் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் சவுதி அரேபியா என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப நாளாகவே நாங்கள் பிளான் பண்ணிட்டோம், அதனால் இந்த மேனுவரிங், நேவல் மேனுவரிங் அப்படிங்கிறது எங்களால் என்ன செய்ய முடியாது, ஒத்தி வைக்க முடியாதுன்னு சொல்லி இரண்டு நாடுகளும் பங்கெடுத்து கொண்டார்கள். சரி, இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை வந்துட்டு இருக்குல்ல, அப்போ இஸ்ரேல் யார் அடிப்பாங்க அப்படின்னு கேட்டால், ஹமாஸ் அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் லேபிள் இருக்கோ அங்கெல்லாம் எங்களுடைய இந்த ஒரு தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இஸ்ரேல். இதுதான் அதுதான் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அந்த இடத்துல அதை ஹமாஸ் யூஸ் பண்ணாங்க, இது ஹமாஸினுடைய முக்கியமான கமெண்ட் போஸ்ட் அப்படின்னு எது கிடைச்சாலும் நாங்கள் அதை அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசா பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இருட்டு. ஏன்னா அங்கே ஃபியூல் இல்லை, ஃபியூலை இஸ்ரேல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக அதை என்சர்க்கிள் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்சர்க்கிள் பண்ணது வந்து மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு சொல்லி இப்போ பிரான்சிஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க, ஐநா சபை சொல்லிட்டாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டாங்க. ஈவன் ரெட் கிராஸ் சொசைட்டிக்கு கூட இவங்க என்ன செய்யலையா, இன்னும் அனுமதி கொடுக்கலையா இஸ்ரேல். நீங்கள் காசா பகுதியில் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுங்கள் அப்படிங்கிற அந்த அனுமதியை இஸ்ரேல் இன்னும் கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்கக்கூடிய நாடுகள், அந்த நாடுகளுடைய முக்கியமான தலைவர்கள் ஒன்றிணைந்து இன்னைக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனில் ஈடுபட்டாங்க. இந்த டிஸ்கஷன் எங்கே வச்சு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் வச்சு நடந்தது. ஸோ இலங்கையில் மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக பார்க்கப்படுது. இலங்கை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தாண்டி வெளியில் வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய உதவி இலங்கைக்கு அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒரு உதவியாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்ததா மக்களை வெளியேற்றக்கூடிய இந்த காரிடோர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஹியூமானிட்டேரியன் காரிடோர் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த ஹியூமானிட்டேரியன் காரிடோர் அப்படிங்கிறது சீக்கிரமாக இஸ்ரேல் மற்றும் காசா பகுதிகளில் அமைக்கப்படும் அப்படின்னும், அங்கே இருக்கக்கூடிய மக்களை சேஃபாக வெளியில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்கிற அறிவிப்பும் இரண்டு அரசாங்கத்தில் ஒரு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. பாலஸ்தீனம் உலக நாடுகளிடம் கொஞ்சம் கோரிக்கை வச்சிருக்காங்க. பட் இஸ்ரேல் இன்னும் இந்த ஹியூமனிட்டேரியன் காரிடோர் அப்படிங்கிறதுக்கு ஒத்துழைக்கவில்லை. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவிலிருந்து தான். ஆஸ்திரேலியாவில் ஹமாஸுக்கு ஆதரவாக ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி உருவானது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை நாங்கள் கண்காணிக்க போவதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். எக்ஸ் தளம், அதாவது ட்விட்டர், இல்லீகலான சில கண்டென்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, மிஸ்இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, எனவே அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இந்த ஒரு அச்சுறுத்தலுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், எப்போவுமே நாங்கள் ஓப்பன் தான், நாங்கள் ஓப்பனாகவே இருக்க போகிறோம், நாங்கள் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத கொடுத்துட்டே தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் எலன் மஸ்க் அவர்கள் அவருடைய கருத்தையும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கூட நேரடி சண்டையையும் அறிவித்திருக்கிறார். மரண தண்டனைக்கு எதிரான ஒரு தினமாக இன்றைய தினம் பார்க்கப்பட்டது. ஸோ அந்த தினத்தை நிறைய நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா நினைவு கூறுகிறார்கள். ஆனால் இன்னும் சில நாடுகளில் பெரிய அளவு மரண தண்டனை அப்படிங்கிறது நிறைவேற்றப்படுகிறது. அதுவும் அரபுலக நாடுகளில் இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக நிறைவேற்றப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஐநா சபையினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலினுடைய தலைவராக பிரான்ஸ் மறுபடியும் ரீஎலெக்ட் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததா நைஜர் தான். நைஜரை பொறுத்த வரைக்கும் அங்கே இப்போ பிரான்ஸினுடைய பெரிய தலையீடு இருந்துச்சு, ஐநா சபையினுடைய ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸும் இருந்துச்சு. அது இரண்டும் உடனடியாக வெளியேற வேண்டும், அப்படி இல்லைனா எங்களுடைய சுயரூபத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நைஜரை இப்போ கையில் வைத்திருக்கக்கூடிய ராணுவ தளபதி சொல்லியிருக்கிறார். அடுத்ததா யூரோப்பில் சீனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, கடந்த 10 வருடங்களில் மிகப்பெரிய அளவு தொய்வு நிலையை அடைந்திருக்கிறது பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். எக்காரணம் கொண்டும் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல புதிய நாடுகள் சேருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதும், பழைய நாடுகள் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் விட்டு வெளியில் ஓடிடலாமா அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் நிலவுவதாகும். சீனாவுக்கு இதனால பெரிய நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மியான்மரில் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இதே மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கும், நாங்களும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கூக்குரல் எழுந்து வருகிறது. ஆனால் பாவம் ஆங் சுங் சுகி அவர்களை கூட இன்னும் வெளியில் விடாமல் சிறை கைதியாக மாற்றி வைத்திருக்கிறது மியான்மரினுடைய ராணுவம். அது மட்டும் இல்லாமல் வடகொரியா தென்கொரியா டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பீக்குக்கு போயிட்டு இருக்கு. சவுத் கொரியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒருவேளை இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் எப்படி ஹமாஸ் இயக்கம் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் நடத்தினாங்களோ அதே மாதிரி வடகொரியா எங்கள் நாட்டுக்கு எதிராக தென்கொரியாவுக்கு எதிராக சர்ப்ரைஸ் அட்டாக் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. இதை கிம் அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். ஸோ நிறைய செய்தியை பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.